Hello guys, welcome to Spoof Tamil. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்கள். இந்த வீடியோவில் 2 படத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு படம் டை ஹார்ட் 4, ரெண்டாவது படம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். சரி வாங்க படத்தோட கதை சுக்கத்தை பற்றி பார்க்கலாம். ஹீரோ ஒரு எக்ஸ்-காப்பாக இருப்பார். அதாவது நாட்டில் எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்போ மேல் இடத்துலேருந்து ஆர்டர் வந்தோன்னா அப்போ வந்துட்டு இறங்கி வேலை. படத்தோட வில்லை எப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி சென்டரில் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பான். அப்போ வந்துட்டு இந்த நாட்டோட செக்யூரிட்டியோட ஃபயர்வால் வந்துட்டு லோவாக இருக்குது அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷனை வந்து மேல் இடத்துக்கு அவன் சொல்லியிருப்பான். அப்போ அவன் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க. அதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் ஹேக்கர்ஸை யூஸ் பண்ணி எல்லா ஆத்தரிட்டி சென்டர்ஸையும் இவன் ஹேக்கர் பண்ணி அவனோட கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவான். இவன் நினச்சாதான் எதுவுமே நடக்கிற மாதிரி பண்ணிவிடுவான். கடைசியில் எல்லார் பணத்தையும் ஆட்டையை போட்டு எஸ்கேப் ஆகிற மாதிரி பார்ப்பான். இதெல்லாம் எப்படி ஹீரோ உள்ளே போந்து தடுக்கிறாரா இல்லை அவர்கிட்ட கோட்டை விடுறாராங்கிறது படத்தோட கிளைம். படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு 911 ஆப்ரேட்டர் மாதிரி ஒரு லேடியை காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஒவ்வொரு ஹேக்கர்ஸும் வந்துட்டு எல்லாமே முடிஞ்சு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாங்க. அவங்க முடிஞ்சதுன்னு சொல்லும் போதெல்லாம் இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுது. அவங்க அங்கே ஓகே டேட்டாவில் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு, டெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோன்னா ப்ரெஸ் பண்ணால் அவங்க வீடே வெடிச்சு செதறுது. அப்படியே சீனை கட் பண்ண நேஷனல் செக்யூரிட்டி சென்டர் காட்டுறாங்க. அங்கே இருக்க FBI டீமோட எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் இவங்க வந்து ஹேக் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு தண்ணி காட்டுறாங்க. இதனால அங்கே வந்து போலீஸ் டீம் எல்லாம் திணறாங்க. அப்படியே செக்யூரிட்டி டீம் ஹெட்டுகிட்ட வந்துட்டு ஒரு லேடி வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணாங்க. சார் எல்லாத்தையும் ஹேக் பண்ணிட்டாங்க சார், நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்து நம்ம ஹீரோவோட பொண்ணை காட்டுறாங்க. அங்கே இன்னொருத்தங்க கூட ஊதிய உல்லாசமாக இருக்காங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்குள்ள ஹீரோ கதவு தட்டி தம்பி என்னப்பா பொண்ணுங்கிட்ட மட்டும்தான் விளையாடுவேன், என் கூட கொஞ்சம் விளையாடிட்டு போயேன் அப்படின்னு சொல்லி அவன் சட்டையை பிடிச்சி இழுப்பாரு. சார் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை சார் அப்படின்னு. யாருமா உனக்கு தெரிஞ்சவனா அப்படின்னு கேட்டேன். அது எங்கள் அப்பா அப்படின்னு. அப்பானா கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்க சொல்லேன் அப்படின்னு சொன்னேன். தன்னோட பாய் ஃப்ரெண்டை அப்புறமா நான் உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவனுக்கு டாட்டா காட்டிடுவாங்க. அவங்க அப்பாவுக்கு பதிலே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. என்ன பொண்ணுடா அப்படிங்கிற மாதிரி அவர் சலிச்சுட்டு அங்கே காரில் உட்காந்துருப்பாரு. மணி 3 AM ஆயிருக்கும். அங்கே வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வரும். அவரோட ஹெட்டுட்டு வந்துட்டு வழக்கம் போல் பிரச்சனை ஆயிடுச்சுப்பா, நீ வந்தால் தான் வேலை முடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு. டைமை பாரியா இவ்வளோ நேரம் ஆச்சு, நீ ஒரு ஹேக்கரை கண்டுபிடிச்சி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி இப்போ சீனில் காட்டுறவன் பேர் தான் மேட். இவன்னா இளம் ஹேக்கர். இவன் வந்துட்டு எல்லாத்தையும் ஹேக் பண்ணி கொடுப்பான். கடைசியில் இவனை அந்த டெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுற டைமில் கதவு தட்டுற சவுண்டு கேட்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா வில்லன் கேங்குங்க அவன் வீட்டு வெளியே வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னும் வீடு பிளாஸ்ட் ஆகாமல் இருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ அவன் கதவை தட்டி தம்பி நீ தானே மேட் அப்படின்னு. அது நான் இல்லை என் தம்பி அப்படின்னு. சரி ஓகே அவன் தம்பி வர்றாரு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு. ஐயோ இருந்தாலும் போக மாட்டான் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்தோன்னா என்ன பொம்மைலாம் வச்சு விளையாடுற, பொம்மை விளையாடுற வயசாக அதை மரியாதை அங்கேயே வச்சிரு அப்படின்னு சொல்லுவான். வைக்கிறதுக்குள்ளே பார்த்தா அந்த பொம்மை உடஞ்சி விழுந்துடும். இதுக்கு தான் என் கண்டத்தை தொடக்கூடாதுன்னு சொல்கிறதுன்னு அவன் ஜன்னலை திறப்பான். அங்கேருந்து யாரோ கன் ஷாட் அடிப்பாங்க. அங்கேருந்து அவன் அப்படியே பொத்துன்னு விழுவான். ஹீரோ பறந்து வந்துட்டு அவன் மேலே விழுந்துட்டு நான் சொல்கிறவரை இந்திக்காத அப்படின்னு சொல்லுவான். அந்த ஆளா அப்படின்னு அவன் கேட்பான். அதெல்லாம் கிடையாது நான் ஒருத்தன் தாண்டா வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். வில்லங்க அங்கே சேர்ந்தவங்க அங்கே வெளியே வந்துட்டு ஒரே ஸ்னைப்பர் கண்ணால் ஷார்ட் அடிச்சு இவனோட கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே காலி பண்ணிட்டே வருவாங்க. பயங்கரமாக ஃபைட்டு ஹீரோவுக்கும் அந்த வில்லன் கேங்க்கும் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு வழியாக வந்துட்டு ஹீரோ அவன் வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி பேக் வழியாக இறங்கி வந்துடுவார். அப்பவும் விட மாட்டாங்க வில்லன் கேங்கில் கார் சேசிங்கு அது இதுன்னு பண்ணிட்டு இவனை அந்த பையனை போட்டு தள்ளனே இருப்பாங்க. ஏன்னா இவங்களோட ஹேக்கரோட மெத்தட் வந்துட்டு இவனுக்கு தெரிஞ்சிருக்கதா இவனும் இதுக்கு எதிர்காலத்தில் ப்ராப்ளம் பண்ணுவான் அப்படிங்கிறக்காக எவிடன்ஸ் விடக்கூடாதுன்னு அந்த பையனை போடுத்தல இவங்க வில்லன் கேங்க அலைஞ்சிட்டு ஹீரோ தன்னோட காரில் அந்த பையனை பிடிச்சிட்டு அப்படியே போவார். காரோட ஜன்னலெல்லாம் பிடிச்சிட்டு ஒருத்தன் தொங்கிட்டு வரும். போட்டுருக்கு பொழந்து எடுத்துடுவான். இன்னொருத்தர் ஜம்ப் பண்ணியெல்லாம் வருவான். வலை மேலெல்லாம் தாவி வரும். குரங்கு மாதிரி பயங்கர வித்தெல்லாம் காட்டுவாங்க. எல்லாமே அடிச்சு உடச்சிட்டு அப்பாடு ஹீரோ போயிட்டே இருப்பான். வில்லன் கேங்க சேர்ந்தவன் அவன் இன்னொரு வில்லன்ட்ட சொன்னான், சார் மிஸ் பண்ணிட்டோம் சார் அப்படின்னு. சரி மேலே இடத்துக்கு நம்ம சொல்லலாம் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னா அங்கே உள்ள வில்லன் கேங்கில் உள்ள லேடிக்கு ஃபோன் பண்ணி சொல்லாங்க எப்படி மிஸ் ஆனா அப்படின்னு சொல்லி வில்லனும் வந்து கேட்டுட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க பேச ஹெலிகாப்டர் இறக்கி அவனை போடுத்தல சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. ஹெலிகாப்டர் இருக்காங்க. நான் ஏதோ விளையாட்டுக்குன்னு நினச்சா பார்த்தா அடுத்த சீனு ஹெலிகாப்டர். வில்லங்காங்க தனக்கு ஹெல்ப் பண்ண எல்லா ஹேக்கர்ஸையும் வரிசையாக போடுதல்ட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து காசுக்காக வேலை செய்கிறவங்க. இருந்தாலும் அவங்கள்ட்ட எவிடன்ஸை விடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் போடுதல்ட்டே வரும்போது வழக்கம் போது சொன்ன மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் இறக்கி விட்டுருப்பான். இப்போ அந்த மேட்டுங்கிறவனையும் ஹீரோவையும் போடுதல்க்கா அந்த ஹெலிகாப்டரில் அவங்க கார் எங்கெங்கே போதோ பார்த்துட்டே இருக்கும்போது டிராஃபிக்கில் இருக்கிற அந்த நிறைய CCTVலாம் இருக்கும். இதெல்லாம் இவங்க ஹேக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால டிராஃபிக் கண்ட்ரோல் CCTV எல்லாம் ஈஸியாக ஹேக் பண்ணி அப்படி எல்லாத்தையும் வந்து ஆன் பண்ணி விட்ருவானுங்க. இதனால என்ன எல்லா ரோடும் பிளாக்லலாம் ஓப்பனில் இருக்காது. 4 பக்கம் வர கார் ஒன்று இடிச்சுட்டு மோதிட்டு இருக்கும். இதில் ஹீரோட காருக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். சரி இவனை நேஷனல் செக்யூரிட்டி டீம்கிட்ட சேர்த்துட்டா என் வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை கூப்பிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு சேர்க்கறதுக்காக வெளியே பார்த்தா ஃபுல்லாக டிராஃபிக் ஜாமாக இருக்கும். என்னடா இது 4 பக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது அங்கே வந்து ஸ்க்ரீனில் தெரியும் குங்குச்சந்தை நிலவரம்லாம் இறங்கிடுச்சு. அதே மாதிரி எல்லாத்தையும் இவங்க ஹேக் பண்ணி கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சோன்னே இங்கே மக்கள்லாம் அப்படியே கொந்தளிச்சிட்டு இருப்பாங்க. வில்லனுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். நேஷனல் செக்யூரிட்டி டீம் ஹெட்
ஹெட்டுகிட்ட போயிட்டு ஹீரோ ஈஸியாக கொண்டு போயிட்டு அந்த மேட்டை போய் ஒப்படைச்சிடுவான். அங்கே போனால் அவர் வந்துட்டு எதுவும் பேசிட்டு இருப்பார். பார்க்கணும் ஊரே கலவரமாக இருக்குது. அங்கே இருக்க மானிட்டர் ஸ்க்ரீன்லலாம் தெரிஞ்சிட்டு இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு இங்கே நடக்கலாம் பார்த்தா கண்டிப்பாக இது வந்து ஃபயர் ஸ்கேல் அட்டாக்காக தான் இருக்கும் அப்படின்னு மேட்டு சொல்லுவான். இதை வந்துட்டு அங்கே இருக்கவங்க யாருமே அக்செப்ட் ஹீரோ உடனே மேட்டை கேட்பான். ஃபயர் ஸ்கேல் அட்டாக்னா என்ன ஆகும்னா 3 விதமான அட்டாக்ல இந்த நாட்டை அழிக்கிறது. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டை பிளாக் பண்ணுறது, 2வது எக்கனாமிக் செக்டர்ஸை அண்டர் கண்ட்ரோலில் எடுக்கிறது, 3வது கேஸ் எலக்ட்ரிக் நியூக்ளியர் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் பிளாக்ல பண்ணுறது. இதனால் நாட்டோட அமைதியே கெடும், டோட்டலாக சீர்கேடு ஆக போகுது அப்படின்னு சொல்லுவான். இதை பார்த்தோன்னா அங்கேருந்து நேஷனல் செக்யூரிட்டி ஹெட் என்ன சொல்லுவார்னா, ஹே நீ சொல்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஹீரோ நான் சொல்கிறது நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு வரும். இப்போ மேட்டை கூப்பிட்டு ஹீரோ காரில் போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு அந்த வாக்கி டாக்கியில் ஒரு வாய்ஸ் வரும். அந்த வாய்ஸை கேட்டுன்னு அந்த பையன் சொல்லுவான், மேட்டுங்கிறவன் ஆல்ரெடி என்கிட்ட அந்த பொண்ணு பேசியிருக்கு அப்படின்னு சொன்னால், சரி ஓகே அந்த டீமை சேர்ந்தவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செக் பண்ணுறக்கா, ஹலோ பக்கத்து ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு ஒரு போராட்டம் நடந்துருக்கு, கொஞ்சம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். இப்போ பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போராட்டமே நடக்காதப்போ நீங்கள் எப்படி பண்ணிட்டேன் சொல்லலாம், இப்படி போட்டு வாங்கின பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹெட்டுகிட்ட போய் கொடு அப்படின்னு சொன்னேன். வில்லன் வந்துட்டு அந்த ஃபோன் அட்டன் ஹீரோட டேட்டாவை பார்த்துட்டு இந்த வில்லன் சொல்லுவான், உன் அக்கௌண்ட்டில் நிறைய கடன் இருக்குது போல இருக்கு, அதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும் போல இருக்கு, உன் பென்ஷன் அமௌண்ட்டை கூட நான் இப்போவே எரேஸ் பண்ணிட்டேன், இனிமேல் உனக்கு காசே கிடைக்கும், நான் சொல்கிறபடி பின்னாடி இருக்க அந்த மேட்டை போட்டு தள்ளு, அப்போ தான் உனக்கு எல்லாமே கிடைக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் உன் டீலை நான் ஒத்துக்க மாட்டேன் ஹீரோ சொன்னேன்னா பின்னாடி இருந்துட்டு அந்த ஹெலிகாப்டர்லாம் ஆளுங்க போட்டு தள்ளிட்டே இருப்பாங்க. ஹீரோ அந்த மேட்டை அந்த இடத்துல வந்துட்டு எஸ்கேப் ஆகிட்டு ஒரு டனல் ஏரியா சுரங்கப்பாதமாக இருக்க ஏரியாவில் காரை கொண்டு போயிடுவானுங்க. இவன் இந்த சிக்னல் ஆக்சஸ் பண்ணி வில்ல என்ன பண்ணுவான்னா எல்லா காரும் அந்த டனல் உள்ள வந்து சேர்ற மாதிரி செட் பண்ணி விட்டுருவான் சிசிடிவி. அதனால அங்கே இருக்க டனல் ஓப்பன்ங்கிற ஸ்க்ரீனை பார்த்தோன்னா எல்லா காரும் அதே டனல் நோக்கி வந்துட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி ஹீரோ என்ன பண்ணுவான்னா ஒரு பைப் லைனை இடித்து அந்த தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஹெலிகாப்டர் மேலே பட்டு அங்கே இருந்துட்டு அங்கே இருக்க ஆப்ரேட்டர் கீழே விழுற மாதிரி இருக்கும். அப்படியே ஹீரோ அடிச்சு தள்ளிட்டு அந்த டனல் உள்ள போயிடும். ஹீரோ போன சுரங்கப்பாதையை இவங்க ட்ராக் பண்ணி போய் வச்சுட்டு வில்லன் கேங் என்ன பண்ணுவாங்கன்னா 2 பக்கம் உள்ள சிக்னலையும் ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ 2 சைடில் வந்துட்டு கார் ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டே இருக்கும். இதனால உள்ளே போன ஹீரோக்கு தெரியாது, அவன் பாடு போயிட்டு இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வெளியே வந்துடலான்னு அந்த டனல் உள்ள ஹீரோ போயிருப்பான். பின்னாடி வரிசையாக காருங்க வர்றவன் எதில் பெரிய பெரிய கண்டெய்னர் லாரிஸ் வர்றதும் ஹீரோ பார்த்தோன்னா ஷாக் ஆகிடும். இந்த சிக்னலே இவங்க ஹேக் பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த காரில் வந்துட்டு குதிச்சிருவான். கூட அந்த மேட் பையனை தூக்கிட்டு வந்தால் அங்கே ஒரு ஆக்ஷன் நடந்து அப்படியே கார் ஒன்று சொல்லிட்டே வந்துட்டு 2 பேர் மேலே விழுற மாதிரி இருக்கும். அப்படியே ஹீரோ மேட்டை அப்படியே குனிஞ்சு எஸ்கேப் ஆகிடும். ஹீரோ மேட்டுகிட்ட இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை மட்டும் தனியாக எடுத்துட்டு ஸ்பீடாக போயிட்டே இருப்பான். இதில் அவன் பாவோட கன் ஷாட்டில் ஹெலிகாப்டர்ல வந்து ஷூட் பண்ணிட்டே இருப்பான். இதெல்லாம் பார்த்து நான் சேர்றா இவனை முடிச்சுத்தெல்லாம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக ஓடிட்டு போன கார்லேருந்து குதிச்சிருவான் ஹீரோ. அந்த கார் மட்டும் அப்படியே பறந்து போய்ட்டு அந்த ஹெலிகாப்டர் போய் மோதும். அப்படியே ஹெலிகாப்டர் வெடிச்சு சதுரும். ஆனால் அதில் உள்ள பக்கம் எஸ்கேப் ஆகி வெளியே குதிச்சிருவான். அப்படியே நெக்ஸ்ட் பேனாக வில்லங்க காட்டுறாங்க. அவங்க நேஷனல் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷனுக்குன்னு தனியாக ஒரு இடமே வச்சுருப்பாங்க. அதான் நிறைய ஃபைல்ஸு கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸு எல்லாத்தையும் வந்துட்டு பர்டிகுலராக இப்போ இந்த ஒரு இடத்துல தான் சேவ் பண்ண முடியும், இல்லைனா ஹேக்கர்ஸுங்க தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு கவர்மெண்ட்டோட திங்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கேயும் உள்ளே நுழைஞ்சிருவான் இந்த வில்லனோட கேங்கு. அங்கே போயிட்டு ஆக்சஸ் பண்ணி ஹேக்கிங்கை ஆரம்பிச்சிருவானுங்க. அங்கேருந்தே ஆக்சஸ் பண்ணி எல்லா இடத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே தான் வில்லனோட லவ்வரையும் அனுப்பி விட்டுருப்பான். அவளும் ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவான். வில்லன் ஆளுங்க அந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ளே நுழைஞ்சதால் அவங்க இருக்க பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் அவங்களே ஆட்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா காசையும் தூக்கி வில்லனை தன்னோட அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டே இருப்பான். இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். கீழே ரோலிங் டெக்ஸ்ட் மாதிரி வரும். இதில் என்னென்னா, உங்களை காப்பாற்ற யாருமே இல்லைன்னா 911 ஒர்க்கே ஆகலைன்னா மக்களோட நிலைமை என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு ஒயிட் ஹவுஸை வெடித்து சதுரமாக காட்டினோன்னா இங்கே இருந்துட்டு நேஷனல் செக்யூரிட்டி ஹெட்டும் ஹீரோவும் ஃபோனில் பேசிகிட்டே வந்துட்டு என்னாச்சு போய் பாரு அப்படின்னு சொன்னால் ஹீரோ அங்கே வெளியே ஓடி வந்து பார்த்தா அங்கே அந்த பில்டிங் இருக்கும், அதான் வெள்ளை மாளிகைங்கிறது. இவனும் ஓடி வந்து பார்ப்பான், அப்பாடா தப்பிச்சான் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பிரசிடென்ட் டீமில் வந்துட்டு 2 பேர் வந்திருப்பாங்க. வில்லன் தன்னோட லவ்வர் அப்படியே கன்னத்தில் தடவி ஒரு கிஸ் அடிச்சு, மாமா சீக்கிரமாக வந்து சேருவேன், அதுவரை நீ எனக்காக காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மொத்தத்தையும் போட்டு அவளை வழி அனுப்பி விடுறான். அவளும் ஹெலிகாப்டரில் இங்கே வந்துட்டு கிளம்பி போகிறான். எல்லா ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணி நேஷனல் சேட்டலைட் எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துருப்பான் வில்லன். இதனால் அவன் டெலிகாஸ்ட் பண்ணுறதுலாம் டிவிலே ஓடும், வேறு யாருக்கும் எதுவும் மாறாது. இதனால் அங்கே வந்துட்டு டிவியை சேஞ்ச் பண்ண பார்த்தாலும் அங்கே வந்துட்டு எந்த சேனலும் மாறாமல் இவன் டெலிகாஸ்ட் பண்ணுறது டெலிகாஸ்ட் ஆன மாதிரியே தெரியுதால இங்கே ஒயிட் ஹவுஸ் வெடிச்சு சதுரமாக காட்டியிருப்பான். மக்களும் பயந்துட்டு என்னதான் இங்கே போலீஸ் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு திட்டிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ மேட்டு ஐடியா கேட்பான். மேட் என்ன சொல்லுவாங்க, சரி நெட்ஒர்க்கெல்லாம் ஒர்க் ஆகலனாலும் ஹப்புன்னு ஒன்று இருக்கும், மெயினான ஹப்பில் வந்து அந்த சர்வரியாக தான் எல்லா நெட்ஒர்க்கும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஹப் எங்கே இருக்குன்னா வெஸ்டர்ன் வெர்ஜினியாவில் இருக்கும், அங்கே தான் இப்போ வில்லனோட அடுத்த அட்டாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை கேட்டுன்னா ஹீரோ ஓகே நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா மேட்டும் ஹீரோவும் கிளம்பாங்க. அதே டைமில் வில்லனோட கேங்கு உள்ளே பூந்து வெஸ்ட் வெர்ஜினியா ஹப்பில் விளையாடிட்டு இருப்பாங்க. வில்லன் லவர் இங்கே வந்துட்டு இதே டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான எல்லா வழியும் கேஸ் கனெக்ஷன் எல்லாத்தையும் ஓப்பன்
ஓப்பன் பண்ணி விடுவா. அங்கே வந்துட்டு கேஸ் எல்லாம் இந்த பக்கம் வந்துன்னா வெடிச்சு சதறிடும். அதோட டோட்டலாக இங்கே இருக்க பவர் கனெக்ஷன் எல்லாமே வந்துட்டு ஆஃப் ஆகிடும். கண்ட்ரி ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக இருட்டாக மாறிடும். எல்லா கண்ட்ரோலும் இவங்க கண்ட்ரோலில் வந்து அதுக்காக இந்த மாதிரி பவர் லைனில் கை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க வில்லன் கேங். இங்கே உள்ள பூந்த ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போட்டு அந்த பொம்பளைக்கு 4 காட்டு காட்டுவான். அதுக்கப்புறமா அவன் கூப்பிட்டு வந்து அந்த மேட் பையில வச்சுட்டு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிருப்பான். பேத பொண்ணை போயிட்டு அதனால பார்த்து அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ முதல்ல ஃப்ளோவை விடுவார். அது இன்னும் அடி பொழந்து எடுத்துருவா ஹீரோவே. அதனால பதிலுக்கு ஹீரோ பயங்கரமாக அட்டாக் பண்ணணும்னு ஒரு கட்டத்தில் சரிடா நீ கரெக்ட் பண்ணுற நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி அவன் பண்ணுறதை பார்த்துட்டு இருந்தான். பின்னாடி இருந்து வந்து அடித்தான் அந்த பொம்பை. ஹீரோ மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டுறா. கீழே வந்த ஹீரோ என்ன அது மொத்த நாட்டுமே கலந்து போச்சு போல இருக்கு அப்படின்னு பார்த்தா இதில் அவனுக்கு ஃபேவரட்டான கார் ஒன்று இருக்கும். சரி இந்த காரை எடுத்து வேலையை காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கிங் ஏரியாமல் இருக்கான். அப்படியே ரவுண்ட் அடிச்சு வந்து பெரிய பில்டிங்கோட மாடி வந்து கரெக்டாக இங்கே இந்த பொம்பளை இருக்க லேடி இருக்கான்ல அந்த ரூமில் வந்து இடிச்சு காலி பண்ணி அங்கே ஒரு லிஃப்டோட ஏரியாமல் இருக்கும். லிஃப்டே உடச்சி கீழே தொங்க விட்டுருவான். காரோட 2 பேரும் தொங்கிட்டு இருப்பாங்க. காருக்கு வெளியே தொங்கிட்டு இருந்தா வில்லி என்ன பண்ணோன்னா அப்படியே மேலே ஏறி உள்ளே வந்துடுவான். உள்ளே இருக்க ஹீரோவை எட்டி உதச்சி கீழே தள்ளி விடுவான். கீழே கம்பியை பிடிச்சிட்டு ஹீரோ தொங்கிட்டு இருக்கும்போது அப்படியே மேலே வர ட்ரை பண்ணும்போது அங்கேயும் கிக் அடிப்பா. ஹீரோ என்ன பண்ணா கழுத்துலேயே அந்த கம்பியை போட்டு இருக்குன்னு இருக்கிட்டு அவள் கொஞ்சம் ரிலீஃப் ஆவா. அப்புறம் உள்ளே வந்துடுவான் ஹீரோ. உள்ளே வந்தால் இங்கே மேலே இருந்துட்டு வில்லனோட ஆள் ஒருத்தன் ஷூட் பண்ணிட்டே இருப்பான். இதை பேடிக்க பார்த்துட்டு அந்த மேட் என்ன பண்ணால் அந்த ஆளை அப்படியே கீழே தள்ளி விட்டுரும். பொத்துன்னு அந்த லிஃப்டோட பாக்ஸ் ஏரியாவில் அப்படியே போய் பொத்துன்னு விழுந்துடும். இந்த காருக்கு உள்ள நம்ம ஹீரோவும் அந்த லேடியும் உள்ளே மாட்டிருப்பாங்க. அந்த லேடி அப்படியே கிக் அடித்து கார் மொத்தமாக வெடிச்சு சதுரும். ஹீரோ மேலே கம்பியை பிடிச்சி மேலே ஏறி வந்துடுவான். மேட்டு நல்லபடியாக மேலே வந்தீங்க இல்லைன்னா நான் போய் சேர்ந்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணி 2 பேரும் பேசிட்டு இதே டைமில் வெளில ஒரு ஃபோன் கால் பண்ணுவான். அதை அட்டன் பண்ண ஹீரோனா என்னப்பா தம்பி நல்ல ஆளுங்களை அனுப்புப்பா இப்போ பார் அடி வாங்குற ஆளுங்களே அனுப்புற அப்படின்னா சரி நீ இருக்க இடம் தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வீடியோ காலில் வில்லனும் வந்து பேசும். பிடிச்சவங்களும் இழந்தா தான் நமக்கான பெயினே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவன் ஹீரோ வந்து வில்லனை பார்த்து கிண்டல் பண்ணான். பதிலுக்கு அப்படியா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கவனிச்சுட்டு இருக்க கேஸ் கனெக்ஷன் எல்லாம் இந்த பக்கம் திருப்பி விட்டு வெடிச்சு சதறமாக பண்ணிடுவான். இதனால இங்கே வந்து தப்பிச்சு போயிடலான்னு மேட்டும் ஹீரோ அங்கே வந்துட்டு அந்த பில்டிங் விட்டு எஸ்கேப் ஆகிடும். ஹீரோ மேட்டும் அங்கே இருந்துட்டு எஸ்கேப் ஆகி போனதுக்கப்புறமா அவன் மேட்டோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹேக்கர் இருப்பான். அவனை பார்க்குறதுக்காக அவன் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். இதே டைமில் ஏரியா ஃபுல்லாக கரண்ட் ஆஃப் ஆகிருக்கும். ஏன்னா இந்த பவர் சர்க்யூட் இதையே வெடிச்சு சதுறதுனால வில்லங்காங்க ஊர் ஃபுல்லாக பவர் ஆஃப் பண்ண வச்சுருப்பானுங்க. அதே டைமில் ஹீரோவும் அந்த மேட்டும் போயிட்டு கரெக்டாக அந்த ஹேக்கரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு உள்ளே போயிட்டு நுழைஞ்சு அவன் வந்துட்டு போலீஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவான். இதனால என்ன ஆகுனா கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன்கிட்ட பேசி அவனை சம்மதிக்க வச்சு அதுக்கப்புறமா வில்லன் எங்கே இருக்காங்கிறத ட்ரேஸ் அவுட் பண்ணிவிடுவாங்க. அந்த ஹேக்கர் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி கரெக்டாக வில்லனோட ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணிடுவாங்க. சரி இப்போ ஆன் பண்ணி பாருங்கள் கரெக்டாக அவனை விஷுவலில் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ கால் மாதிரி ஆன் பண்ணோன்னா அந்த டிஸ்பிளேல கரெக்டாக தெரிஞ்சிடும். அவன் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடுவான். வில்லன்ட்டா ஹீரோ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என்னப்பா நீ ஆளை அனுப்புறது எல்லாமே மொக்க ஆளுங்களாக இருக்காங்க, ஒரு அடி கூட தாங்க மாட்டாங்க, சீக்கிரமாக செத்து போயிடறாங்களா, கடைசியில் நீ உன் லவ்னு ஒன்று அனுப்பினி அது மட்டும் ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணிச்சுப்பா பரவாயில்ல நல்லா தான் இருந்தது. பட் இதெல்லாம் நமக்குள்ளே சகஜம் தானே, உன் பக்கம் உயிர் பலி வர்றதும் என் பக்கம் உயிர் பலி வர்றதும், உன் ஆளுங்க ஒவ்வொருத்தராக குறைஞ்சிட்டு வராங்க, பட் நான் இன்னும் ஒருத்தன் இருக்கேன்ல அப்படின்னு சொன்னேன்னா சரி நான் ஒரு வீடியோ கால் கனெக்ட் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோட பொண்ணு கனெக்ட் பண்ணிட்டு மேடம் நீங்கள் லிஃப்ட்டில் மாட்டிக்கிங்களா உங்களை வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். வில்லன்ட்ட தான் பொண்ணு மாட்ட போகுதுங்கிறத கெஸ் பண்ண ஹீரோ என்ன பண்ணால் கரெக்டாக வில்லனை போய் காலி பண்ணலாம் பிளான் பண்ணுறதுக்குள்ளே அங்கே ஒருத்தனை அனுப்பி நாங்கள் FBI சேர்ந்தவங்க உங்கள் அப்பா சொல்லி தான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கோம் சொல்லி ஹீரோட பொண்ணை கடத்திட்டு போயிட்டு வில்லன் அவனோட இடத்துல வச்சு வில்லன் தன்னோட ஹேக்கர் லிஸ்ட்டில் இருக்க ஒருத்தனை மட்டும் தனியாக கூப்பிட்டு ஒன்று மட்டும் பாஸ் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு மற்ற எல்லாரையும் ஷூட் பண்ணி கொண்டுடுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அதே டைமில் ஹீரோ வில்லன் இருக்க பிளேஸை கண்டுபிடிச்சி அங்கே மேட் கூட வந்து சேர்ந்துருவான். ஹீரோ நேஷனல் செக்யூரிட்டி ஹெட்டுக்கு கால் பண்ணி இந்த இடத்துல வில்லன் இருக்கான் அவனை பார்க்க தான் நான் போயிட்டுருக்கேன் முடிஞ்சால் நீங்கள் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். உள்ளே வந்தோன்னே இங்கே இந்த ஹேக்கர் பையன் உள்ளே இறங்கி இந்த இவங்க டிரான்சாக்ஷன் ஒன்று போட்டிருப்பாங்க அதை டீக்ரிப் பண்ணி விட்டுருவோம். அதாவது டிரான்சாக்ஷன்லாம் கேன்சல் ஆகிட்டு மறுபடியும் அமௌண்ட்டு எந்த இடத்துலேருந்து எடுத்தாங்களோ அங்கேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி செட்டிங்ஸை மாற்றி விட்டுருவோம். அதே டைமில் அங்கே வந்து வில்லன் ஆளுங்க அவனை அடித்து பிடிச்சி வில்லன்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவானுங்க. வில்லனில் ஒருத்தன் இருப்பான் அவன்கிட்ட போயிட்டு வில்லன் சொல்லுவான் நீ இப்போ எப்படியாவது ஹீரோ போட்டு தள்ளுற லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை சொல்லணும்னா ஓகே நான் ரெடின்னு சொல்லிட்டு அவன் வந்து குரங்கு பயமாக தாவி சண்டை போட்டுட்டே இருப்பான். ஹீரோவால் சமாளிக்கவே முடியாது. ஒரு கட்டத்தில் கீழே ஒரு கிரைண்டருமாக ஓடிட்டு இருக்கான். அவன் வழக்கம் போல் குரங்கு மாதிரி தாவிட்டு இருக்கும்போது ஹீரோ ஈஸியாக அவனை வந்து தள்ளி விட்டுருவாரு. அந்த கிரைண்டரில் மாட்டி அவன் செத்து போயிடும். இவனை தேடி நம்ம போலீஸ் டீம் எல்லாம் வருதுன்னு தெரிஞ்சவொடனே வில்லன் என்ன பண்ணோன்னா ஒரு மினி வேனில் அங்கேருந்து கிளம்பிடும். அது என்ன ஹீரோட பொண்ணையும் மேட்டையும் கடத்தி கூப்பிட்டு போகும்போது பின்னாடி ஒரு ட்ரக்கு போயிட்டுருக்கோம். அந்த ட்ரக்கில் ஏறின நம்ம ஹீரோ அங்கே உள்ள டிரைவரை சுட்டு தள்ளிட்டு அந்த ட்ரக்கை ஓட ஆரம்பிச்சிடுவோம். மறுபடியும் அந்த டீஆக்டிவேஷன் கோடை ஆக்டிவேட் பண்ணி எல்லா அமௌண்ட்டையும் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வை இல்லைன்னா அந்த பொண்ணை ஷூட் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லி ஹீரோட பொண்ணு மேலே
கன்னை காட்டினோன்னா இவன் என்ன பண்ணுவான்னா மேட்டு சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிடுவான். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தா இங்கே வந்துட்டு ஏர்ஃபோர்ஸுக்கு அந்த பைலட் என்னை கனெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி வில்ல அவனோட ஆள்கிட்ட சொன்னோன்னா அவனோட ஆளான ஒரு ஹேக்கர் என்ன பண்ணுன்னா பைலட் ஒருத்தனுக்கு கனெக்ட் பண்ணி விடும். இங்கே பார்ப்போ ட்ராக்ல ஒருத்தன் வந்துட்டு தீவிரவாதி போயிட்டு இருக்கான், அந்த ட்ரக் அப்படியாவது போட்டு தள்ளு அப்படின்னு சொன்னான். ஹீரோ போகிற ட்ரக்கை கரெக்டாக வந்துட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹீரோ எந்த அளவுக்கு எஸ்கேப் ஆகணும் ட்ரை பண்ணுறோன்னா அவன் வண்டியை பயங்கரமாக காலி பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படியே பிரிட்ஜ் எல்லாம் உடஞ்சி விடும். பிரிட்ஜ் உடஞ்சி விடும்போது ஹீரோவோட வண்டி உள்ளே விழுந்துடும். ஹீரோ அப்படியே ஜம்ப் பண்ணிடுறான். ஆனால் அந்த லோடு என்ன ஆகுன்னா அந்த லோடு வண்டியில் உள்ள அந்த ட்ரக்கு மொத்தமாக போயிட்டு அந்த ஃப்ளைட்டு மேலே போய் விழுந்துடும். அதனால ஃப்ளைட்டு டேமேஜ் ஆகிடும். அந்த ஃப்ளைட்டில் ரொட்டேட் ஆகிட்டே ஹீரோ போகும். ஃப்ளைட்டு வெடிச்சு செதுறப்போ ஹீரோ தனியாக குதிச்சிருவான். அப்படி பாம் பிளாஸ்ட் ஆன மாதிரி வெடிச்சு செதுரும். வெளியே இருக்க இடத்துக்கு ஹீரோ கரெக்டாக வந்துடுவான். அங்கே பார்த்தா மேட்டு ஹீரோவோட பொண்ணு 2 பேருமே கடத்தி வச்சுட்டு அவன் டார்ச்சர் பண்ணிட்டுருப்பான். இதனால என்ன ஆகுன்னா இந்த பொண்ணை போட்டு தள்ள போகிறேன், இன்னும் நீ பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கோடிங் நான் எழுதிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் மேட்டு. அதை கண்டுக்காமல் வந்துட்டு ஹீரோவோட பொண்ணை அடிக்க ட்ரை பண்ணும்போது அவள் கையில் இருக்க ஒரு கன்று, அதாவது அடியால் கையில் இருக்க கன்னை எடுத்து காலில் ஷூட் பண்ணி அங்கே தப்பிச்சு போகலான்னு அந்த கன்னை இவங்க அப்பா பக்கம் தள்ளி விடும். ஆல்ரெடி ஒரு கையில் கன் ஷாட் ஆகிருக்கும். இதே டைமில் வில்ல ஹீரோவோட கழுத்தை இறுக்கி கன்னை வச்சுருப்பான். அவன் வேணுன்னே ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணி விட்டுருவான் ஹீரோ. இதனால் இவன் ஷோல்டரில் வந்துட்டு குண்டு அடிப்பட்டு அப்படியே வில்லனோட நெஞ்சில் பாஞ்சிடும் குண்டு. நேஷனல் செக்யூரிட்டி டீம் உள்ள வந்து ஹீரோவோட பொண்ணு அப்புறம் மேட்டு எல்லாரையும் சேஃபாக கொண்டு வந்து சேர்க்குற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படத்தோட பேர் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 7. இந்த படத்தில் வந்து வில்லன் வந்துட்டு ஒரு டிவைஸை வந்து கடத்தி வச்சுருப்பான். அதாவது டிவைஸ் ஹேக்கரையும் கடத்தி விட்டு போயிருப்பான். அந்த டிவைஸ் வந்துட்டு பயங்கரமான டிவைஸ், யார் எங்கே இருக்காங்க கரெக்டாக ட்ரேஸ் அவுட் பண்ணி சொல்லிடும். ஹீரோட டீமில் கார் ரேஸ் பயங்கரமாக ஓட்டுற ஆளுங்களை வச்சுருப்பான். எந்த ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தெல்லாம் கரெக்டாக முடிச்சுட்டு வருவான். இதுக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் சப்போர்ட் பண்ணுவான். இவங்க மூலமாக ஹீரோவால் அந்த டிவைஸை கைப்பற்ற முடிஞ்சுதா வில்லனை என்ன பண்ணாங்க தான் படத்தோட கிளைமேக்ஸ். படத்தோட ஓப்பனிங்கில் நம்ம வில்லனை காட்டுறாங்க. ஜேசன் ஸ்டாத்தம், இவர் தான் நம்ம வில்லன். இவர் என்ன பண்ணால் தன்னோட அண்ணன் அடிபட்டிருக்காருன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருப்பான். அங்கே போயிட்டு இது காரணமான போலீஸ்லாம் காலி பண்ண சொல்லி ஃபஸ்ட்டு இந்த ஹாஸ்பிட்டல்லே எல்லாருக்கும் பாம்பை வச்சு காலி பண்ணிட்டு அவரோட இன்ட்ரோ காட்டுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயினை காட்டுறான். அவன் 2 பேர் காரில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோ பேசிகிட்டே வருவான். பட் அவளுக்கு புரியாது. ஏன்னா நிறைய விஷயத்த போன பார்ட்லேயே மறந்துருப்பாங்க. ஏன்னா ஒரு பிளாஸ்ட்டில் வந்துட்டு அவள் பயங்கரமாக ஆக்சிடெண்ட்டாக செத்துட்டான்னு நினச்சி அவள் அடக்கமே பண்ணியிருப்பாங்க. பட் எப்படி இங்கே வந்தாங்கிறது நம்ம காட்ட மாட்டாங்க. பட் இந்த பார்ட்டில் நான் உயிரோடு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க, ஹீரோ ஒரு ரேஸில் வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு விட்டுருப்பான். அந்த ரேஸில் வந்து ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பையன் தான் வைப்பான். அவன் ஸ்பீடாக ஓடிட்டே போயிருப்பான். திடீர்னு அவன் கார் ஃபால்ட் ஆனோன்னா ஹீரோயின் வின்னுன்னு சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நல்லா கார் ஓட்டுறீங்க சொல்லி எல்லாரும் கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் வந்துட்டு அவளை ஹீரோயின் வந்து தூக்குவான். பலார்னு அவன் வாயிலே வச்சுட்டு வாயில் ரத்தம் வந்துடும். அதுக்கப்புறமா அங்கே வந்துட்டு ஹீரோயின் போயிடுவான். இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு பாலை காட்டுறாங்க. அவர் இல்லற வாழ்க்கையில் இறங்கிட்டதால ரேஸுக்கெல்லாம் போகாமல் அமைதியாக இருப்பார். இப்போ அவளுக்கு வந்துட்டு என்னென்னா இல்லற வாழ்க்கையில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இருந்தாலும் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு குழந்தைய வச்சு காட்டி அமைதி பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோனை புதைச்ச இடத்த வந்து ஹீரோ காட்டிட்டு இருப்பான். சரி இந்த இடத்த உடச்சி காலி பண்ண போகிறேன்னு சொல்லியிருப்பான். இல்லை வேணாம், இதை பார்க்கும்போது தான் எனக்கு பழசு நிறைய ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அவன்கிட்ட சொன்னோன்னா அங்கே வந்துட்டு அந்த சுற்றியோட போயிடும். இப்போ அப்படியே வந்துட்டு போலீஸ் FBI டீமை காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு நம்ம WWS ராக்கு தான் போலீஸாக இருப்பார். அவர் வந்துட்டு அவனோட கோவர்க்கர் வழி அனுப்பிட்டு வரும்போது பார்த்தா இங்கே ஒரு ஹேக்கர் மாதிரி உள்ளே உட்காந்துருப்பான் வில்லன். அவன் உட்காந்து எல்லாத்தையும் ட்ராக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பான். பார்ப்பா இங்கே வந்து ஹேக்கெல்லாம் பண்ணக்கூடாது, நடக்கிறதே வேறு அப்படின்னு ட்ராக் பேசிட்டு இருப்பான். இல்லை கண்டுக்க மாட்டான். ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் எல்லா டேட்டாவும் என் பக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 2 பேருக்கும் பயங்கரமாக ஃபைட்டு போயிட்டே இருக்கும். வில்லனும் ராக்கும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டே இருக்கும்போது வில்லனால் ஒரு கடத்தில் தாக்கு பிடிக்க முடியாதால அவன் கொண்டு வந்த பாம்பை தூக்கி போட்டு கன் ஷாட் வேறு அடிப்பான். கன் சவுண்டு கேட்குதுன்னு ராக்கோட கோவர்க்கர் உள்ளே வந்துட்டு என்னாச்சுங்க அப்படின்னு உள்ளே வருவா. அவளை காப்பாற்றிருக்கா. ராக் என்ன பண்ணால் அவளை ஹக் பண்ண மாதிரியே அந்த கண்ணாடியை உடச்சிட்டு அப்படியே கீழே விழும்போது கீழே இருக்க காரில் 2 பேர் பத்துன்னு வந்து ராக் மேலே விழுந்து லேடிக்கு எதுவும் ஆயிருக்காது. பட் ராக்குக்கு தான் கை ஃப்ராக்சர் ஆகிருக்கும். அப்படியே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. இப்படியும் வந்துட்டு நம்ம வில்லனை காட்டினா ஹீரோட கேங்கை சேர்ந்த ஒருத்தனை பாம்பு வச்சு அதாவதுன்னா கொரியரில் ஒரு பாம்பு பாக்ஸ் அனுப்பி காலி பண்ணியிருப்பான். இப்போ பால் வீட்டுக்கும் அதே வீட்டில் தான் நம்ம ஹீரோ இருக்கோம். இப்போ பாலோட ஒய்ஃப் வந்து ஹீரோட்ட பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நான் கன்சீவாக இருக்கேன், பட் அவன் வந்துட்டு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுறான் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வில்லன் சொல்லுவான், ஆள் ஒருத்தனை போட்டு தள்ளிட்டேன், அடுத்து நீ தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாக்ஸ் வெடிச்சு செதுரும். ஹீரோவும் பாலும் அப்படியே குனிஞ்சிருப்பாங்க. அந்த குழந்தை முன்னாடி காப்பாற்றுறதுக்காக பால் வந்துட்டு அந்த காருக்கு ஹக் பண்ணுங்க. பாலோட ஒய்ஃபும் தான் குழந்தைக்கு என்னாச்சும் ஓடி போயிட்டு பாப்பா, பட் குழந்தை சேஃபாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தா ஹீரோ என்ன பண்ணுவான்னா அந்த போலீஸ் ராக்கை பார்க்க போவான்.
இந்த வில்லனுக்கு வேட்டு சத்தம் கேட்கலன்னா தூக்கம் வராது போலக்கு அங்கங்கே பாம்பு ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருக்கான். போன வாட்டி என் ரூமில் வந்துட்டு வச்சான், இந்த தடவை அவன் வீட்டையே காலி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட சொல்லிட்டு இருப்பான் ராக். அதுக்கப்புறமா வந்து எங்கள் அப்பா அவங்களே ரொம்ப அடிச்சாங்களா, நம்ம வாயெல்லாம் பொழந்துதாமே அப்படின்னு வந்துட்டு அவங்க பொண்ணு கிண்டல் வச்சுட்டு அவங்க அப்பா போதையில் வளர்ப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன பண்ணுவான்னா பாலோட ஒய்ஃப் சேஃபான ஒரு இடத்துல தங்க வச்சிருப்பான். அங்கே இருந்துட்டு தன்னோட ஹஸ்பண்ட் பாலுக்கு கால் பண்ணி அவள் பேசிட்டு அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு இறக்கும் போது இந்த திங்ஸை உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிலுவை போட்ட செயினை கொடுத்துருப்பான். இதை பார்த்துன்னு தன்னோட ஒய்ஃபோட ஞாபகம் வரும். அதான் இப்போ வந்து உயிரோட வந்திருக்காள்னு ஒரு காலத்தில் அவள் தான் கழுத்தில் போட்டு வந்திருப்பான். இப்போ அவன் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவனோட இறுதி சடங்குல போயிட்டு கலந்துக்கிறக்காக ஹீரோ போயிருப்பான். அங்கே பார்த்தா வில்லனோட கார் ரவுண்ட் அடிக்கதை இவன் வந்துட்டு அப்படியே கெஸ் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் வில்லனை விரட்டிட்டு ஹீரோ போயிட்டே இருக்கும். கடைசியில் ஒரு பார்க்கிங் ஏரியா மாதிரி வரும். அது உள்ள ஹீரோட காரும் வில்லன காரும் ஸ்ட்ரெயிட் ஃபாஸ்ட்டாக வந்து மோதும். இதில் 2 பேர் காரும் அப்பளமாயிடும். பட் 2 பேரும் ஒன்று சேதாரமும் இல்லாமல் அப்படியே வெளியே வந்து இறங்குவாங்க. ஒத்திக்கு ஒத்து மோதி பார்க்கலாமா, வாடாங்கிற மாதிரி 2 பேரும் அடிக்க ரெடியாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா வில்லன் கன் எடுத்துகிட்டு ரெடியாக இருப்பான். சரி வாடா போட்டு தரலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கன் எடுத்துகிட்டு நிற்கும் போது மேலே இருந்துட்டு சல்லுன்னு நிறைய பேர் சோல்ஜர்ஸ் மாதிரி இறங்குவாங்க. பார்த்தா ஒரு பிஸ்னஸ் மேனோட குரூப். அவங்கள பார்த்தோன்னா வில்லன் ஆட்டோமேட்டிக்காக எஸ்கேப் ஆகி போடிடும். அந்த பிஸ்னஸ் மேன் ஹீரோட்ட ஒரு டீல் பேசுவான். இவன்ட்டெல்லாம் போய் நீ ஏன்பா சண்டை போட்டுரு, உன் பவர் என்ன தெரியாமல் இருக்க, சரி வா நம்ம கேங்கில் வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு எதுக்காக இந்த வேலைலாம் பண்ணுறான் அப்படிங்கிறத சொல்லுவான். சரி உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஸ்க்ரீனை காட்டி இவெல்லாம் வந்துட்டு பயங்கரமான குற்றவாளி, இதுவரையும் கண்டுபிடிக்கவே முடியல. இவனை ட்ராக் பண்ணுறக்காக ஒரு டிவைஸ் ஒரு பொண்ணு கண்டுபிடிச்சிருக்கா. அந்த பொண்ணையும் அந்த டிவைஸையும் கடத்திட்டு போயிட்டாங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணி அந்த டிவைஸையும் அந்த பொண்ணையும் கடத்திட்டு வந்து என்கிட்ட வந்து திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். இதனால் எங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா நான் உனக்குக்கான எல்லா இதையும் நான் பண்ணுறேன். ஹீரோ என்ன சொன்னோன்னா டீல் ஓகே, பட் எங்கள் ஆளுங்களை வச்சு தான் இந்த பிளானை ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் ஓகே அதான் உங்கள் ஆளுங்க நான் கூப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லி எல்லாரையும் இங்கே வர வச்சுருப்பேன். அவங்க வந்துட்டு ட்ராக் எல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கமாக போகிறக்கு வழி இல்லையே எப்படி போகிறது அப்படின்னு சொன்னால் அது நான் பார்த்துக்கிறேன் சொல்லி ஹீரோ சொல்லுவான். நான் அவங்க ஆளில் ஒருத்தன் சரிப்பா பிளான் போட்டாச்சு நம்ம பிளானில் இறங்குவோம் அப்படின்னு சொன்னோன்னா கவர்ச்சிகரமாக நம்ம டீமுக்கு ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு சொல்லாமல் பார்த்தா ஹீரோ நாங்கள் நடந்து நீ இதில் ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொன்னால் ஆமாம் அப்படின்னு சொல்லுவான். ஆக்ஷன் சீனில் கார்லாம் பறக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த படத்துலேயே அதை காட்டியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஃப்ளைட்டில் இவங்கெல்லாம் ஹீரோட டீம் எல்லாம் காரை கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு அப்படியே ஒவ்வொரு காராக பொத்துன்னு கீழே விழும்போது பார்த்தா ஐயோ என் கதை முடிய போகுது அப்படின்னு ஒருத்தன் ஜோக்கர் பையன் மட்டும் அப்படியே வந்துட்டு அந்த காரில் வந்துட்டு வெளியே வராமல் அந்த ஃப்ளைட்லேயே இருப்பான். அவனை புஷ் பண்ணி ஒரு பேராஷூட் இழுத்துட்டு வரும். அப்படியே கார் ரவுண்ட் அடிச்சுட்டே போகும். கீழே வரும்போது கரெக்டாக பேராஷூட் ஆன் பண்ணி எல்லாம் கீழே கரெக்டாக லேண்ட் ஆகிடுவாங்க. இப்போ வில்லன் கேங்கை சேர்ந்த ஒரு வேனை போயிட்டுருக்கோம். அது உள்ள தான் அந்த பொண்ணை கடத்தி வச்சுருப்பாங்க. அதுதான் அந்த ஹேக்கர் பொண்ணு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, ஹீரோவும் ஹீரோவோட டீமும் அப்படியே 1 by 1 காரை வரிசையாக ஓட்டிகிட்டு வருவாங்க. இவங்களுக்கு முன்னாடி ஒரு காரை வந்துட்டு இவங்க டீமை சேர்ந்த கார் வந்துட்டு கார்டு அதாவது கன்னு ப்ரூஃப் இருக்க காரை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அதில் என்ன ஷூட் பண்ணாலும் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகாம தவிர எதுவுமே உடையாது. அவன் பின்னாடி ஹீரோவோட டீம் எல்லாம் வரிசையாக வரும். வில்லன் டீம் ஷூட் பண்ணிட்டே இருக்கும். வில்லன் டீம் போகிற பஸ்ஸோட பேக் டோரை எப்படியாவது ஓப்பன் பண்ண சொல்லி ஹீரோவோட ஆளுங்க ஒரு 2 அம்பு மாதிரி விடுவாங்க. அது போய் குத்திட்டு அப்படியே டோரை பிச்சுட்டு வரும். பார்த்தா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். அப்படியே வந்துட்டு கார் ஒரு பிரேக் போட்டோன்னு அப்படியே அந்த பின்னாடி டோரை பிச்சுட்டு வந்துடும். பஸ் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இப்போ உள்ளே இருக்கவங்களெலாம் அட்டாக் பண்ணோம்ல. இந்த கார் சேசிங்கில் வில்லன் கேங்கோட காரெல்லாம் பறக்க விட்டுருவாங்க ஹீரோ கேங்கு. அதனால என்ன ஆகும்னா கடைசியில் பால் வந்துட்டு தன்னோட காரில் வந்துட்டு வெளியே வந்து ஜம்ப் பண்ணி வில்லனோட பஸ் உள்ள ஏறணும் அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணி பார்த்தா அந்த பஸ் உள்ள டோனிஜா இருப்பான். பயங்கரமாக போயிட்டுருக்கும். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா இந்த ஹேக்கர் பண்ண கூட்டி ஹீரோ அப்படியே ரன்னிங்கில் இருக்கும்போதே ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணுவான். நம்ம 2 பேரும் ஒன்றா குதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தைரியம் விட்டு அப்படியே தள்ளி விடுவான். கரெக்டாக வந்து ஹீரோ வந்து கேட்ச் பண்ணி அப்படியே அவளை வந்துட்டு முன்னாடி அந்த காரில் கேட்ச் பண்ண மாதிரியே ட்ரைவ் பண்ணிட்டே இருக்கும். சடனாக இன்னொரு காரை வந்து ஹீரோ காரை அடித்து காலி பண்ணுற மாதிரி போயிட்டே இருக்கும். இங்கே கார் டிரைவிங்கில் இருக்கும்போதே மேலே வந்துட்டு அந்த பொண்ணு அங்கேயும் இங்கேயும் உருண்டுட்டு இருப்பா. பார்த்தா அது நம்ம வில்லாலும் நெக்ஸ்ட் ஜம்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பான். பார்த்தா வண்டியை சைடு எடுத்தா சைடில் வந்துட்டு மிஷின் கண்ணாக வந்து அடிக்கும். அதனால யாருமே வந்து பக்கத்தில் போக மாட்டாங்க. அந்த பஸ்ஸு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா உள்ள இடத்துல திடீர்னு நம்ம டோனிஜா இருந்துச்சு வந்து நம்ம பாலை போட்டு அடி பொழந்து டோனிஜாவும் பாலை ஃபைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு புல்லட் மட்டும் கரெக்டாக போய் பஸ்ஸோட டிரைவர் மேலே போட்டுரும். ஸோ பஸ் டிரைவர் கண்ட்ரோல் இல்லாமல் அப்படியே அப்படி இப்படி போயிட்டு இருக்கும்போது டோனிஜா உஷாராக எஸ்கேப் ஆகி போயிடுவான். அங்கே ஒரு கேட்டை தாண்டி நம்ம பாலால் வெளியே வர முடியாது. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரே வழி பஸ்ஸோட ஃப்ரண்ட் வழியாக மட்டும்தான் வர முடியும். ஸோ பஸ்ஸு வந்துட்டு அந்த மலை உச்சியில் எட்ஜில் போயிடும். கண்ணாடியை உடச்சிட்டு ஃப்ரண்ட் வழியாக பால் தொங்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் ஹீரோவை விடாமல் விரட்டிகிட்டே வருவான் வெளியே. பஸ்ஸோட டாப்புக்கு பால் ஏறி குதிச்சு வந்துடுவான். அப்படியே ஜம்ப் பண்ணுற டைமில் பஸ்ஸு ஃபுல்லாக உள்ளே எழுதிட்டு அந்த மலையில் வந்துட்டு கீழே விழும். அப்படியே பஸ்ஸில் வந்துட்டு எகிரி குதிக்கும்போது கரெக்டாக ஹீரோயின்னு காரை வச்சுட்டு அவனை கேட்ச் பண்ணுற மாதிரி காரில் வருவான். அந்த காரில் விழுவான். அப்படியே கீழே உருண்டு போய் அதுக்கப்புறமா ஹீரோன் அவனை கை பிடிச்சி தூக்கி விடுவான்.
ஹீரோ விரட்டிகிட்டே வில்லன் ஒரு பக்கமாக அப்படியே காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு மலைப்பாதை மாதிரி வரும். அதில் வில்லனோட வண்டியை ஹீரோ கவுத்து விட்டுருவான். இதனால் வில்லன் அம்பையில் நினச்சி அந்த பக்கம் இருந்துட்டு வண்டியை மூவ் பண்ணிட்டு ஹீரோ வந்துடுவான். அப்புறம் பார்த்தா ரோட் சைடு வரும்போது பார்த்தா இதில் ஒரு 10 வண்டி ஹீரோ வண்டியை ரவுண்டு கட்டி நிற்கும். கார்னரில் நிற்பான் மலையோட. இப்போ நீயும் அந்த பொண்ணு அந்த டிவைஸை என்கிட்ட கொடுத்துட்டுனா உன்னை உயிரோட விட்டுருன்னு மோசம் சொல்லுவான். இதெல்லாம் இந்த பிஸ்னஸ் மேன் பார்த்துட்டு இருப்பான். அப்படியே வில்லன் வந்துட்டு ஸ்னைப்பரை வச்சுட்டு வில்லன் ஹீரோ போடுறதுல ரெடியாக ஹீரோ ஹேக்கர் பண்ண ஹெல்மெட் போடுமான்னு சொல்லிட்டு வண்டி அப்படியே ஒரு 10 ரவுண்டு அடிப்பான். அப்படியே ஒரு புகை மூட்டம் ஆகிடும். அந்த புகை மூட்டத்தில் சூடுவான் நம்ம மோசஸ். அப்போ வந்து பார்த்தா ஹீரோ வண்டி அப்படியே சல்லுன்னு அந்த பள்ளத்தாக்கில் இறக்கி அப்படியே உருண்டு போயிட்டே இருக்கும். இதெல்லாம் தூரத்துலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு வில்ல அடடா இப்படி எஸ்கேப் ஆகிட்டானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ கீழே பார்த்தா ஹீரோட கேங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பொண்ணுகிட்ட விசாரிப்பேன், எங்கம்மா அந்த டிவைஸை வச்சிருக்க அப்படின்னா என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். அவன் எங்கே இருக்கான்? அவன் துபாயில் இருக்கான் அப்படின்னு. சரி ஓகே நம்மலாம் அங்கே போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு. அது அவ்வளோ சீக்கிரமாக முடியாது, பட் சீக்கிரம் அவன்கிட்ட நான் காண்டாக்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அந்த ஹேக்கர் பொண்ணு சொன்னால் தன்னோட ஃப்ரெண்டு இருக்க இடத்துக்கு நம்ம ஹீரோட கேங்கெல்லாம் போய் சேர்ந்துருவாங்க. அந்த ஹோட்டல் ரூம் போட்டு தங்கி இருக்கும்போது அங்கே ஸ்விம் சூட்டில் குளிச்சுட்டு அப்படின்னு நடந்து வருவா பாருங்கள். இதை பார்த்தோன்னா ஹீரோ கேங்கில் இந்த 2 பசங்க என்ன சொல்லுவாங்களே, அவன் ஆளு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாங்களே, அண்ணி தப்பாக பார்க்கக்கூடாது. இன்னொருத்தர் சொல்லுவான், அடைச்சி போங்கடா அப்படின்னு சொல்லி ஹீரோ கலாச்சி விட்டேன்னா. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு இந்த மாதிரி அவன்கிட்ட ஒரு டிவைஸ் கொடுத்தேன்னா அது எங்கே அப்படின்னு, அதை நான் விற்றுட்டேன் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா அந்த டிவைஸ் அந்த காரில் ஃபிட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னால் அதனால தான் விற்றேன் அப்படின்னா. என்ன ரேட்டு அப்படின்னு கேட்டு எங்கே இருக்கவொன்னே அந்த 3 பில்டிங்கை காட்டுவான். அங்கே போகிறவொன்னு அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லி, சரி எப்படி போனவொன்னே இந்த காஸ்டியூமில் போங்கன்னு சொல்லி பார்ட்டி நடக்கும்போது அந்த காஸ்டியூமில் இறக்கி விடுவாங்க. ஹீரோயின் பார்ட்டி நடக்குது. மேலே வந்து கவனிக்கிற மாதிரி பால்கனியில் நின்றுப்பா. ஹீரோ அப்படியே ரவுண்ட்ஸில் இருப்பான். அப்படியே வந்துட்டு எல்லோரும் எங்கெங்கே பொசிஷனில் இருக்காங்கன்னு அவங்களே வந்துட்டு இங்கே ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இப்போது அங்கே ஹீரோ டீமில் இருக்க ஹேக்கரும் அந்த ஹேக்கர் பொண்ணும் 2 பேரும் அந்த சர்வர் ரூமில் போய் அங்கே இருந்துட்டு எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி டிவைஸை செக் பண்ணிருப்பாங்க. அப்படியே அந்த சர்வர் ரூமில் எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இவங்க ஹேக்கிங் டிவைஸை அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தா அந்த காரை கண்டுபிடிச்சி இந்த காரில் தான் அதை ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரி காரை எடுத்துகிட்டு நகரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை தூக்கிட்டு நம்ம ஹீரோ நிற்பார். கீழே பால் போயிட்டு அந்த டிவைஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு இருப்பான். ஹீரோயின் மேலே சந்தேகப்பட்ட ஒரு செக்யூரிட்டி லேடி என்ன பண்ணுவோன்னா பயங்கரமாக ஹீரோனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவோம். 2 பேருக்கும் பயங்கர ஃபைட்டு போயிட்டு இருக்கும். இந்த டைமில் பார்த்தா இங்கே எல்லாரோட அட்டென்ஷனை சீக் பண்ணிட்டுருக்கவனை வந்து அந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணவும் வந்துடுவான். அவன் வந்துட்டு என்னடா பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது இங்கே செக்யூரிட்டிக்கும் அந்த ஹீரோயினுக்கும் பயங்கர ஃபைட்டு போயிட்டே இருக்கும். ஹீரோயின் அங்கே இருக்க ஒரு பூஜாடியை எடுத்து அந்த செக்யூரிட்டி லேடி மூஞ்சிலே போடுவோம். அதுக்கப்புறம் WWF மேட்ச்மே பயங்கரமாக 2 பேர் லாக் போட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா இந்த பார்ட்டி ஆர்கனைசர் என்ன பண்ணுவாங்க, யாருமே வெளியே தப்பிச்சு போட முடியாதபடி அந்த பில்டிங்கை சுற்றி ஒரு ஷட்டு மாதிரி ஒன்று போட்டு ஆன் பண்ணி விட்ருவான். அந்த ஷட்டு போட்டுன்னா எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். இப்போ இங்கே ஹேக்கர் டீம் உள்ளேயும் இன்னொருத்தன் வந்துடும். அவனை அடித்து போட்டு இந்த ஹேக்கர் டீம் பசங்க அப்புறம் அந்த ஹேக்கர் பண்ண அங்கே வந்துட்டு நடந்து வந்துடுவாங்க. ஹீரோ பாலும் இப்போ மெயின் ஹாலில் வந்துட்டு அந்த காரை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதே டைமில் வில்லனும் வந்துடுவான். இந்த கார் என்னென்னா புல்லட் ப்ரூஃப் கார். ஆனால் டயர் மட்டும் எப்படின்னு தெரில. அதே வில்லன் ஷூட் பண்ணியிருக்கான். பட் கார் மேலேயே ஷூட் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் இவன் வந்து ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வந்து ஹீரோ வில்லன் மேலே ஏற்றி விடுவான். வில்லன் உருண்டு போயிட்டு அப்படி தூரமாக இருக்கும்போது அங்கேருந்து காரில் பயங்கர ஃபோர்ஸாக இந்த பில்டிங் வந்து இன்னொரு பில்டிங்க்கு ஜம்ப் பண்ணி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் நிறைய இதெல்லாம் இடிச்சிட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்தா வண்டி பிரேக்கே பிடிக்காது. இந்த பக்கம் வில்லன் ஷூட் பண்ண வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பான். வண்டி கண்ட்ரோலே வராத ஹீரோ என்ன பண்ணுவோன்னா பால்கிட்ட சொல்லி அந்த டிவைஸை சீக்கிரமாக கையில் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னா அதை பத்திரமா எடுத்து வச்சிருப்போம். அதே டைமில் இந்த 2வது பில்டிங்கில் இருந்துட்டு இடிச்சிட்டு 3வது பில்டிங் கார் போயிட்டே இருக்கும். அப்போ நான் சைடு இந்த டோரை ஓப்பன் பண்ணி எப்படியா குதிச்சிரு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பால் அங்கிட்ட குதிச்சுன்னு அதே மாதிரி ஹீரோ ஜம்ப் பண்ணிடுவோம். கார் இடிச்சிட்டு அப்படியே கீழே போய்விடும். அப்படியே அப்புறமா நொறுங்கி போயிடும். இப்போ ஹீரோ பால் ஹீரோட டீம் எல்லோரும் சேர்ந்து அந்த பிஸ்னஸ் மேன்கிட்ட போயிட்டு அந்த டிவைஸை போயிட்டு சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹேக்கர் பொண்ணு இருப்பாங்க, அவளும் போயிட்டு அந்த டிவைஸை வந்துட்டு எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு ஆக்டிவேட் பண்ணி காட்டும். இந்த ட்ராக்கிங் டிவைஸ் வழியாக இப்போ வில்ல எங்கே இருக்கான் அப்படிங்கிறக்காக ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்துட்டு அது ஸ்கேன் பண்ணும். அந்த டிவைஸ் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா கார் எங்கெல்லாம் போகுது அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஃபேஸை வச்சுட்டு அவன் போகிற ரூட்டை இங்கே வந்துட்டு டிஸ்பிளேல காட்டிட்டு இருக்கும். அந்த மாதிரி டிஸ்பிளே பார்த்துட்டு இந்த பிஸ்னஸ் மேன் வந்து ஹீரோட்ட வந்து அசைன்மெண்ட் கொடுக்கும். எப்படியாவது அவனை முடிஞ்சால் உயிரோட பிடிங்க இல்லைனா போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த டிவைஸ் ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணி வில்லன் கரெக்டாக இப்போ எந்த இடத்துல ஒழிஞ்சிருக்காங்கிறது காட்டிடும். ஒரு பால் அடைஞ்ச ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங் அதாவது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கும். ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த ஃபேக்ட்ரி பக்கம் தான் அவன் இருக்கான் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுறோம். இதை பார்த்தோன்னா ஹீரோட ஆளுங்க சரி ஓகே சண்டைக்கு ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ரெடி. பிஸ்னஸ் மேன் தன்னோட ஆளுங்களை கூப்பிட்டு வில்லனை பிடிக்கிறதுக்கு போயிருப்பான். கூட ஹீரோவும் போயிருப்பான். இப்படி போகும்போது பார்த்தா இங்கே 12 பேர் தான் இருக்காங்கன்னு அவன் சொல்லுவான் வில்லன். அவன் பாட்டுக்கு சாப்பிட்டு என்னப்பா என்னை பிடிக்க 12 பேர் தான் வந்திருக்கீங்க பத்தாது அப்படின்னு சொல்லுவான். அதே டைமில் இதுவே ஜாஸ்திடான்னு சொல்லிட்டு இந்த ஹீரோட ஆளுங்க எல்லாம் வந்துட்டு கன் எடுத்து போடுறதுல பார்ப்பாங்க. திடீர்னு பார்த்தா வில்லனோட ஆளுங்க கடன்னு கன்னை வச்சு சுடுவாங்க. இதில் பிஸ்னஸ் மேனோட ஆளுங்க கொஞ்சம் பேர் செத்துடுவாங்க. கடைசியில் பிஸ்னஸ் மேனுக்கு குண்டடி பட்டுரும். இதெல்லாம் யாரா பண்ணான்னு பார்த்தா இவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது மோசஸ் அப்படிங்கிறவன். அந்த மோசஸ் தான் வந்து அந்த மலை உச்சியில் ஹீரோ ரவுண்ட் அப் பண்ணாலும் ஒரு காரில் அந்த ஆள்
பாலும் ஹீரோவும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துடுவாங்க. பிஸ்னஸ் மேனை தூக்கிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்து காரில் ஏற்றிடுவார். அந்த டிவைஸை வந்துட்டு கோட்டை விட்டுருவாங்க. பால் பரவாயில்ல விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடைன்னு காரில் ஏற்றிட்டு ஸ்பீடாக அங்கே வந்துட்டு கிளம்பிடுவான். பிஸ்னஸ் மேன் என்ன சொல்லுவாங்கன்னா, சீக்கிரமாக என்னை வந்துட்டு வண்டியிலேருந்து இறக்கி விடுங்கப்பா, என் ஆளுங்கள்ட்ட சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க, அப்போ நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு அவனை எதிர்க்கான வேலையை பாருங்கள், அவன் கையில் அந்த டிவைஸும் கிடச்சிச்சு, இதுக்கு மேலே அவன் பண்ணுறது அட்டூழியம் ஜாஸ்தியாகிடும் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோவும் பாலும் அந்த காரை எடுத்து ஸ்பீடாக போயிடுவாங்க. பிஸ்னஸ் மேனை ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க. அங்கே பார்த்தா ஹெலிகாப்டரில் அந்த பிஸ்னஸ் மேனை போட்டு தள்ளுறதுக்கு வில்லங்க அங்கே வந்துகிட்டே இருக்கும். ஹீரோட ஆளுங்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த ஹேக்கர் பண்ண போடுறதுல தான் அவனை வருவாங்க. இதனால் வரையும் அவன் இடத்துல போய்ட்டு நம்ம அடி வாங்கிட்டு இருக்கோம், நம்ம இடத்துக்கு அவனை வர வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இவ்வளோ ஹேக்கர் பண்ண தேடி இப்போ கண்டிப்பாக வருவானுங்க. அவன் கையில் டிவைஸ் இருக்குது, ஸோ கண்டிப்பாக நம்மளை போட்டு தள்ள ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் நான் எப்படி தான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபஸ்ட்டு சீனில் காட்டினா அந்த சில்வர் செயினை வந்துட்டு ஹீரோனுக்கு போட்டு விடுவான். இப்போ பால் என்ன சொல்லுவான்னா, அவன் ஒய்ஃப்டா திரும்பி வரேன்னா வரையிலையோ நீ எப்படியாவது அங்கேருந்து கிளம்பிடு, நான் 24 ஹவர்ஸ்க்குள்ளே கால் பண்ணுவேன், இல்லைன்னா நீயே புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னா, உங்களோட குழந்தை என்கிட்ட வயிற்றில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, சரி அப்போ நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோ நிறைய டூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த வில்லன் எப்படியும் வருவான், அவனை போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக போயிட்டு இருப்பான். 2 பேரும் நேருக்கு நேராக மோதுவாங்க. பயங்கரமாக அந்த சீன்லாம் இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுவான், இந்த மோசஸ்ங்கிறவன் ஹெலிகாப்டரில் போயிட்டு அப்படியே ட்ராக் பண்ணுவான். அந்த ஹேக்கர் பொண்ணு எங்கே இருக்கான்னு அவள் ஃபோட்டோ வச்சுட்டு அவளோட ஐடென்டிஃபிகேஷனை அப்படியே அந்த ட்ராக்கர் டிவைஸை வச்சு செக் பண்ணுவாங்க. அது பார்த்தா அந்த ஹேக்கர் பொண்ணு அப்புறமா ஹீரோட கேங்கு போகிற அந்த காரை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடும். இவங்க ஒரு ராக்கெட் மாதிரி விடுவாங்க, அது கரெக்டாக போயிட்டு இவங்க காரை அட்டாக் பண்ண டைமில் அந்த ஹேக்கர் பொண்ணை வேறு காரில் மாற்றி விட்ருவாங்க. அவன் அந்த காரில் வந்துட்டு நம்ம பால் இருக்க காரில் ஜம்ப் பண்ணி போவான். அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கும்போது மறுபடியும் அந்த டிவைஸ் வச்சு ட்ராக் பண்ணிவிடுவாங்க. இப்போ அந்த காரில் வந்துட்டு ஜம்ப் பண்ணி போயிடுவாங்க, அந்த கார் வெடிச்சு செதறும். இப்போ ஹீரோ கேங்கில் இருந்த ஹேக்கரும் இந்த ஹேக்கர் பொண்ணு 2 பேரும் சேர்ந்து அந்த டிவைஸை கண்ட்ரோலுக்கு எடுக்கணும்னா வேறு ரிமிட்டர்னு ஒரு ஹப் இருக்குது, அந்த இடத்துக்கு போனால் தான் கரெக்டாக இதை வந்து கண்ட்ரோல் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது எதிரிலேயே அந்த கன் ஷாட் அடிக்கிறது. இவங்க ஒரு கண்டெய்னர் லாரி கீழே இந்த காரை கொண்டு போகிற மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாலும் தாக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போகும்போது வேறு வழியே இல்லை, இவங்க டார்கெட் பண்ணி கரெக்டாக அந்த காரை போட்டு தள்ளுறமோ எதிரிலே வந்து நிற்கும். இப்போ ஹீரோயின் சடனாக உள்ளே வந்து இவங்கெல்லாம் தப்பிக்க வச்சுட்டு அவங்கள வண்டியில் ஏற்றிட்டு அப்படியே கிளம்பிடுவான். இந்த ஹேக்கர் பொண்ணு இந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நெட்ஒர்க் யூஸ் பண்ணால் நெட்ஒர்க்கே இவங்க காலி பண்ணிடுவாங்க வில்லன் டீமுங்க. இதுக்கப்புறமா வேறு ரூட்டில் கண்டுபிடிக்கணும், வேறு ஹப் இருக்கிற பிளேஸ் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லிட்டு அதான் அந்த பால் வந்துட்டு அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு அங்கே ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும் அந்த ஹேக்கர் பொண்ணு சொல்லுவாள். அதுக்கு நடுவில் என்ன ஆகுனா ஹீரோவும் இந்த வில்லனும் ஸ்ட்ரெயிட் காரில் அட்டாக் பண்ணி அப்படியே கார் ஒன்று மேலே ஒன்று ஏறி இருக்கும், அப்படியே கன் ஷாட் அடிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஆக்ஷன் கிங் ராக்கு காட்டுறாங்க. அவன் அப்புறம்னா டிவியில் நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் ஹாயாக இருக்கும்போது சிங்க கலருங்க டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கையில் போட்டு இந்த கட்டை ரிமூவ் பண்ணிட்டு அவனோட காஸ்டியூம் போட்டு அங்கே வந்துட்டு ராக் கிளம்புவான். ஹீரோ வில்லனும் பால் சண்டை, கத்தி சண்டை, கடைசியில் கன் சண்டை, இப்படி பயங்கரமாக ஃபைட் பண்ணிருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு பெரிய கண்டெய்னரில் நம்ம ராக்கு ஸ்பீடாக வந்துகிட்டே இருப்பான். இங்கே என்னன்னா ஒரு சுரங்கப்பாதை மாதிரி ஏரியாவில் கரெக்டாக இவங்க வண்டி மாட்டிக்கும். அதெல்லாம் இந்த ரிமிட்டர் அதாவதுனா ஹப்பில் போய்ட்டு பால் வந்துட்டு இந்த கனெக்ஷனை கொடுத்தோன்னா அந்த டிவைஸை வந்துட்டு இவங்க கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் அந்த மோசஸ்ங்கிறவன் கண்டினியூவாக கன் ஷாட் அடிச்சுட்டே இருப்பான். கடைசியாக அந்த ராக்கெட்டை வச்சுட்டு இவங்க வண்டியை போட்டுத்தரலாம், அதான் அந்த ஹேக்கர் பண்ணி இருக்க வண்டியை போட்டுத்தரலாம், ஸ்ட்ரெயிட் வந்துடுவாங்க. அப்போ பார்த்தா அந்த பாலத்தை உடச்சிட்டு வந்துட்டு ராக்கோட வண்டி வந்துட்டு அந்த ராக்கெட் மேலே விழுந்து காலி பண்ணும். அந்த ஹப்பு பிளேஸில் என்னன்னா டோனி ஜாக்கும் நம்ம பால்க்கும் பயங்கரமாக ஃபைட் நடக்கும். ஒரு கட்டத்தில் வந்துட்டு டோனி ஜாவை அடித்து கவுத்து விட்டு பால் அங்கே வந்துட்டு எஸ்கேப் ஆகிடும். அங்கேயே வெடித்து சதற மாதிரி டோனி ஜாக் அதை ஓவர் ஆகிடும். இந்த மோசஸுங்கிறவன் பால் போகிற வண்டி அட்டாக் பண்ணுறாக்கா பயங்கர ஷார்ப்பாக வந்துட்டு ஒரு ராக்கெட்டை விடுவான். அந்த உள்ளே வந்து நம்ம அந்த ராக்கெட்டே காலி பண்ணி விட்டு அங்கே வந்துட்டு அந்த ராக்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்த அந்த கன் ஷாட் அதை எடுத்துகிட்டு இப்போ மேலே பறக்கிற ஹெலிகாப்டரை அப்படியே டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணிட்டே இருப்பான். அதுக்கு முன்னாடி ஹீரோவும் வில்லனும் ஃபைட் பண்ணிட்டு இருந்த பில்டிங்கை இவங்க அட்டாக் பண்ணியிருப்பான் மோசஸ். அதனால அந்த பில்டிங் நடுவில் கிராக் ஆகி அப்படியே வில்லன் அந்த கிராக்கு நடுவில் உள்ளே விழுந்துருவான். மோசஸ் கையில் இந்த டிவைஸ் இல்லாதால இப்போ ஹேக்கர் பண்ணி எங்கே இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. அதே டைமில் என்ன ஆகுன்னா இங்கே ஹீரோவும் வில்லனும் பயங்கர ஃபைட் போயிட்டு இருந்ததால் இவங்களுக்கு ஒரு எண்டு கார்டை போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வில்லன் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி மோசஸ் அங்கே இருந்துட்டு அந்த கன் ஷாட் அடிப்பான். அதில் வந்துட்டு என்னென்னா பெரிய பாம் ஒன்று தூக்கி போடுவான். அதில் அந்த பில்டிங்கில் கிராக் விழுந்து 2 பேரும் கீழே விழுவாங்க. இதில் என்னென்னா வில்லன் ஒரு கிராக்குக்கு பள்ளத்தில் போய் விழுந்துருவான். மீள வந்துட்டு நம்ம ஹீரோ மேலே நின்றுட்டு இருப்பான். இங்கே நடக்கிறதெல்லாம் மோசஸ் பார்த்துட்டு இவனை ஹீரோ போடுறதில்ல வேறு என்ன வெளியில் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன பண்ணால் அவனோட காரை ஸ்பீடாக ஓடிட்டு போயிட்டே இருப்பான். கரெக்டாக அந்த
ஹெலிகாப்டர் எங்கே வருதுன்னு பார்த்துட்டு இவங்க ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போயிட்டு அப்படியே அந்த ரோட்டோட மேலே ஜம்ப் ஆகி போகிற மாதிரி கார் போகும். ஹீரோ அங்கே வந்துட்டு குதிச்சிடுவான். அந்த கார் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஹெலிகாப்டர் மேலே மோதுற மாதிரி போகும். அந்த ஹெலிகாப்டர் மேலே தூக்கிடுவான். அதில் இருந்துட்டு அந்த பாம்போட பை மட்டும் ஹெலிகாப்டர் போய் மாட்டிடும். கீழே அந்த ராக் என்ன பண்ணால் அந்த ஹெலிகாப்டரில் அந்த பாம் ஃபிக்ஸ் பண்ணிக்க பையை ஷூட் பண்ணுவோம். அப்படியே ஹெலிகாப்டர் வெடிச்சு சேதம். ஃபைனலாக நிறைய பாறை மாதிரி உடஞ்சி விழுந்திருக்கும். அந்த பாலத்தோட பீஸுக்கு நடுவில் வந்துட்டு ஹீரோ விழுந்து கிடப்பான். காருக்கு நடுவில் வந்துட்டு அவனை வெளியே இழுத்து போட்டு பார்ப்பாங்க. ஐயா டெத் ஆன மாதிரி இருப்பான். இதுக்கப்புறமா பால் எவ்வளோ செஸ்ட்டில் போய் அடித்து பார்ப்பான். அவனுக்கு சிபிஆர் பண்ணி பார்த்தா அவன் உயிர் பழக்கிற மாதிரி தெரியாது. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவனை மடியில் வச்சு நான் அவனை உயிர் பழக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணி நான் உனக்காக தான் உயிரோடு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு பேசுவான். அப்படியே கண் கலங்குற சீன் மாதிரி போகும். அப்புறம் பார்த்தா கடைசியில் சரிவா நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்படியே உயிரோட வந்து அடுத்த பாட்டுக்கு லீடு கொடுக்குற மாதிரி வில்லனை அரெஸ்ட் பண்ணிட்டு ராக்கு ஒரு செக்யூரான ஜெயில் செல்லில் போடுற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் பால் அவங்க ஒய்ஃபு அப்புறம் குழந்தைங்க வந்துட்டு பீச்சில் விளையாடிட்டு இருக்கிற மாதிரி இங்கே ஹீரோட கேங்கெல்லாம் ஓரமாக கரையில் வந்துட்டு இதெல்லாம் கவனித்து சிரிச்சுட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படி தான் ஃபேமிலியெல்லாம் ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஹீரோ அங்கே வந்துட்டு எஞ்சி போயிடுறான். அப்புறம் கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கும்போது இப்படி சொல்லாமல் போயிட்டானே அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு இன்னொரு கார் கிராஸ் ஆகுது. அது பார்த்தா நம்ம பால் என்னப்பா சொல்லாமல் போகிறேன் நான் உன் கூடயே தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற மாதிரி ரெண்டு பேரும் நீ எங்கள் விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் எங்கள் மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க.